ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு கிரேவி ரெசிபி தான் பண்ண போகிறேன். கிரேவி கிடையாது, வெண்டைக்காய் சப்ஜி அதை தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது சப்பாத்திக்கு இந்த மாதிரியான சைடிஷாக வந்து இது கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அதே மெத்தட்லேயே நம்ம ஈஸியாக வந்து குயிக்காக வீட்டில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஒரு டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம வந்து எப்படி செய்யலான்றது காட்டுறேன். இதோட பேர் வந்து வெண்டைக்காய் சப்ஜி. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம், கடாயை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன், ரெண்டாக அந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டைக்கான்றதுனால நான் ரெண்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா அந்த வழவழப்பு தன்மை வந்து இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா செய்யும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்க போகிறது கிடையாது. புளிக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை நம்ம சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதை சேர்க்கும் போது பார்ப்பீங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காயை தட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நான் பெருசாக இருந்ததுனால ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். இந்த ஆனியனும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த சப்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து சப்பாத்திக்கெலாம் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க, இது நல்லாவும் இருக்கும். சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா ஹீட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இது வந்து கோல்டான பொருள்ன்றதுனால வெண்டைக்காய் அது கூட நீங்கள் வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌனாக ஆகிடுச்சி. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ அதையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து இந்த பாட்டிலில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருந்ததுனால நான் இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக தேவைப்படாது. அதனால் நான் லாஸ்ட்டாக இருந்ததுனால இதுவே போதுன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அளவுனா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதிகமாக செய்கிறீங்கன்னா இதில் 1 போடலாம். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவு சொல்லும் போது மட்டும் டேபிள் ஸ்பூனா இல்லைன்னா வந்து ஸ்பூனான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த சைஸு ஸ்பூன் காமிச்சதுனால நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இதுவும் நல்லா அப்படியே கரைஞ்சி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகி நல்லா வரும்போது தான் அது வந்து சப்ஜி அந்த கண்டிஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து டைம் அதிகமாக இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. நீங்களே செய்யும் போது அது குயிக்காக செஞ்சிடலாம். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லி செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது குயிக்காக செஞ்சுருவீங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். சால்ட் சேர்த்துடலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்பயே சேர்த்துட்றேன். ஏன்னா தக்காளியும் நல்லா அப்படியே வதங்கி வந்துடும். அதனால் இப்போ தக்காளி நல்லா வந்து இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம். உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் அப்படி போடுறேன். அடுத்தது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இந்த அளவுக்கு போதும் இதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா,
இங்கே ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதிகமாக சேர்த்திங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும். ரொம்ப லைட்டாக சேர்க்கணும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி இந்த பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அந்த எண்ணெய் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்சு வரும் மசாலாலேருந்து. இப்போ நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முக்கியமான பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோன்ட்டு. அது வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அப்புறம் அது மோர் குழம்பு டேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்பயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த திரியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றினா லைட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் வரும். நீங்கள் அதனால் பயந்துக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே வந்து 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவும் அந்த கர்டும் வந்து நல்லா சேர்ந்து ஒரு இதுவாக வரும். அப்போ அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம். இப்போ நம்ம 1 நிமிஷம் விட்டுருந்தோம். இந்த மாதிரி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இது வதக்கி வச்சதுனால ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே 1 நிமிஷம் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மசாலாவும் அந்த வெண்டைக்காவும் அந்த காரம்லாம் வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் அந்த வெண்டைக்காயும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சப்ஜி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாகவே ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கிறதுனால அது வந்து திக்காக தான் இருக்கும். ரொம்ப வந்து தண்ணி ஆகாது. அதனால் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப அதுக்குன்னு அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கே போதும். இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, கொதிச்சு நல்லா. இப்போ அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். இது நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜிக்கு வந்து இது மாதிரி தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக இந்த கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அட்டகாசமான சப்ஜி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடிஷை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இருங்க நாங்கள் கிட்ட கட்டுறோம். சூப்பராக இருக்குது. அட்டகாசமான வெண்டைக்காய் சப்ஜி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இதுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் சப்பாத்தி தான் இதுக்கப்புறமா போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.